கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது, ஆகவே அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது, ஆகவே அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு. ஆமென். ஆமென். கடவுளின் அன்பும் அமைதியும், கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானுடைய நட்புறவு, அதுதான் திருச்சட்டத்தின் நிறைவு. அல்லேலூயா. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஹல்லேலூயா. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே. நீர் போதுமே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே ஆவியானவரேன்னு சொல்லி அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆமென். 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 அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அல்லேலூயா. 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 அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். யாராவது ஒரு இந்த பாடல் வரிகளை பாடுவோம் இருவர் சேர்ந்து. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
ஆராதனை. அன்பு கூறுவேன். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகா சொல்லுது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். அன்பு ஆமென். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகர்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகர்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. ஆமென். 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 அன்பு அன்பு பொறுமை உள்ளது. கடவுள் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எனவே கடவுளே அன்பு. ஆமென். 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 கடவுள் நமக்கு நன்மை செய்பவராக இருக்கிறார். எனவே அன்பு நன்மை செய்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நம் மீது பொறாமைப்படுவதில்லை. கடவுள் தப்புகழ்ச்சி கொள்வதில்லை. இருமாப்பு இல்லை அவரிடத்திலே. அவர் எல்லாருக்கும் நீதியின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பே கடவுள்னு சொல்றோம். அன்பே கடவுள். அன்புக்கு ஈடேது சொல், அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல் சொல்லி அழகான பாடல்கள். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமை. அன்பு என்றால் கடவுள். இப்போ கடவுள் ஒரு நாளும் பொறாமைப்பட மாட்டார். அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்வதிலே கருத்தாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நன்மை செய்வதிலேயே அவர் கருத்தாய் இருக்கிறார். ஒரு நாளும் பொறாமைப்பட மாட்டார், தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டார். அவர்கிட்ட இல்லை அதெல்லாம். 5ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுது. அன்பு வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஆமென். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஆமென். 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 அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது. அவ்வளவுதான். இழிவானதை செய்யாமல் தன்னலம் நாடாத மனதை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நான் இழிவானதை செய்யாமல் தன்னலத்தோடு இருக்காமல் எரிச்சலுக்கு இடம் கொடுக்காமல் தீங்கு நினைக்காத அந்த உள்ளத்தை தாங்கப்பான்னு கேளுங்களேன். ஆண்டவரே சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இழிவானதை செய்யாது, தன்னலம் ஆண்டவரே, நான் இழிவானதை செய்ய தன்னலம் நாடாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீங்கு நினையாது வாழ எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. வாழ்வதற்கு எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. அதைத்தான் ஜெபம். வாழ்வதற்கு எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென். அன்பு கோருவே,
இன்னும் அதிகமாய்ன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் பொறுமை உள்ளவர், நீர் நன்மை செய்பவர், நீர் ஒரு நாளும் பொறாமைப்படாதவர், நீர் ஒரு நாளும் தற்புகழ்ச்சி கொள்ளாதவர், நீர் ஒரு நாளும் இருமாப்படையாதவர். அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஆண்டவரே, நான் இழிவானதை செய்யாமல், தன்னலம் நாடாமல், எரிச்சலுக்கு இடம் கொடுக்காமல், தீங்கு நினையாத உள்ளத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுவோம். நினையாத உலகத்தை எடுத்தாங்கப்பா. ஆமேன்ற வார்த்தை, அல்லேலூயான்ற வார்த்தை உங்கள் உள்ளுக்குள்ளே போகணும். ஏனென்றால் நான் சொல்வது உங்களுக்கு புரிவதில்லை. அதுதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? இந்நிலையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். திருப்பாடல் பாடுவேன். எப்படி? அறிவோடு, அறிவு தெளிந்தவர்களாய், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. இல்லையேல் 16ஆம் வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் பொழுது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமென் என சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. அதனாலதான் நம்மகிட்ட ஆமேன் வரமாட்டேங்குது, அல்லேலூயா வரமாட்டேங்குது. நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் செலுத்தும் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என்று சொல்ல முடியும்? இதுதான் வேதத்தில் உள்ள ரகசியங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்பு 6ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:6 அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. தீவினை, தீய செயல்கள் செய்வதில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். உண்மையான அன்பு. ஆமென். வரணுமே, ஆமென். வரதில்லையே. உங்கள் புத்தி, உங்களுடைய சிந்தனைலாம் எங்கேயோ போயிடுது. இதெல்லாம் எனக்கு இல்லையே, நான் எதுக்கு இதுக்கு ஆமேன்னு சொல்லணும்? இதெல்லாம் என்னால் முடியாதே, எனக்குள்ள அந்த மாற்றம் வரலையே. ஆண்டவரே, அந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா, நன்மை செய்யும் உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா, மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாதிரி உள்ள என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. தற்புகழ்ச்சி எனக்குள்ள வேண்டாப்பா, இருமாப்பு என்கிட்ட வேண்டாப்பா, நான் இழிவானதை செய்யக்கூடாதப்பா, நான் தன்னலம் நாடக்கூடாதப்பா, பிற நலத்தையும் நாடணும். ஆண்டவரே, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காம, மற்றவர்களை எரிச்சல் ஊட்டாமல், வாதாடாமல் இருக்க வரம் தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மனக்கண்களை திறந்தரணும் ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்தரணும் என்று சொல்லி அன்பு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாக சொல்லுது, அன்பு செலுத்த முயலுங்கள், அன்பு செலுத்த முயலுங்கள், முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். அதனாலதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஆமென். கடவுளிடம்
அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. ஆமென், ஆமென். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அழகான பாடல். அன்பு கூறுவே. மீண்டும் பாடுவோம் அந்த முதல் வரிகளை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். 21ஆம் வசனத்தை வேறு யாராவது வாசிக்கலாம். 21ஆம் வசனம். கடவுளிடம் ஆமென். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடம் இருந்து நாம் பெற்ற கட்டளை. ஆமென். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடம் இருந்து நாம் பெற்ற கட்டளை. அல்லேலூயா. அதனால தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வேறு யாராவது ஒருவர். ரோமேயர் 13:8. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஆமென். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடன். ஆமென். ஆமென். அன்பு வர்றது, ஆமென் வர்றதில்ல பாருங்க. ஏன்னா உங்களோட சிந்தனையெல்லாம் சிதறடிக்கப்பட்டுருச்சு. உண்மையா இல்லை ஆண்டவர் சமூகத்தில் இருந்திருந்தா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசித்தது போல, தூய் ஆவியால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அங்கு அமர்ந்திருக்க பொதுமக்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு ஆமீன் சொல்ல எவ்வாறு முடியும்? எவ்வாறு ஆமீன் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியல. காரணம், உங்கள் உள்ளத்தில் அந்த வெறுப்பு, வைராக்கியம், பகைமை உணர்ச்சி, அதை கழுவணும். ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது கழுவாமல் இருந்தோம்னா நம்மளால் அந்த பதில் வராது, பதிலே வராது. அதனால தான் திருப்பாடல் 51ஆம் அதிகாரத்தை அப்படியே கொஞ்சம் போக. திருப்பாடல் 51. ஆமென். திருப்பாடல் 51 வேகமாய். ஆமென். 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 7ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போம். 7ஆம் வசனம். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும், உப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவே என்னை பணியிலும் வெண்மை கழுவி அருளும், உறைபனியிலும் வெண்மையாவே. வெண்மையாவே. ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே, நான் தூய்மையாகும் ஆண்டவரே. ஆமென். என்னை கழுவுங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, கழுவுங்கப்பா.
சங்கீதம் 51:3 சொல்கிறது, ஏனெனில் என் குற்றங்களை நான் என் குற்றங்களை நான் உணரக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. தாங்கப்பா. என் பாவம் எப்போது என் கண் முன் இருக்கிறது, ஆமென். அதை வெளிச்சு போட்டு காட்டுங்க ஆண்டவரே. ஆமென். 4ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? திருப்பாடல் 51:10, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும். அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே, என் அகத்திலே படைத்திரளும். என் உள்ளம் தூய்மை இல்லை, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே இதுதாங்க ஜெபம். 11ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லப்படுது பாருங்க, உமது முன்னிலையில் இருந்து என்னை உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து. அதனாலதான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். ஆமென். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். திருப்பாடல் பாடுவேன். அப்ப என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். ஆமென். இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு எதுல சந்தோஷமா இருக்கும்? உண்மையில் மாத்திரம். உண்மை ஆமென். எல்லாத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணும் தேவ பிள்ளைகளை. அந்த உண்மை இல்லைன்னு சொன்னாங்க கசப்பு வந்துடும். ஆமென். ஆமென். அதனால தான் 7ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். பொறுத்து கொள்ளும். எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணுமா? நம்ம செய்யறோமா? இல்லையே. அனைத்தையும் நம்பும். அனைத்தும் நம்பும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். ஆக 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என்ன அழகான பாடல் தெரியுமா? அன்பே பிரதானம்,
சகோதர அன்பே பிரதானம். நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் குடைகளை தேடி அவற்றில் வளர்ச்சி அடைவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் இறுதி காலம் வருகிறது. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்திடும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. ஆமன் பாதவர்களை, இறுதி காலம் நெருங்கிடுச்சு. இன்னும் நமக்குள்ள வெறுப்பு வைராக்கி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற கொஞ்ச காலம் ஒருத்தர் ஒருவரோடு பரிமாற்றம், அன்பின் பரிமாற்றம், பேசுவது. நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சமாதானம் சொல்லும்போது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சமாதானம் கூட சொல்லாமல் ஓடிப்போர். ஆண்டவர் சமூகத்தில். அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுகிறது? கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக தம் சகோதர சகோதரிகளை பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அதை அன்பு செலுத்த முடியாது. எப்படி முடியும்? பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் உனக்கு அடுத்திருப்பவருக்கு அன்பு செய். ஆமென். ஆமென். நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பிரதர். நாங்கள் ஜெபமாலை சொல்லுவோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், ஜெபமாலை சொல்லுவோம், முடிச்சுடுவோம். இதெல்லாம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. 1000 ஜெபமாலை சொல்கிறியா, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும் சொல்லி 1000 ஜெபமாலை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற சகோதரனை நீ மன்னிக்காம செய்கிற ஜெபமாலையோட அர்த்தம் என்ன? கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் அந்த ஒரு விஷயம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல நீ 1000 ஜெபமாலை, ஒரு நாள் பூரா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபமாலை. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு சொல்கிறோமா? மன்னிச்சிருக்கிறோமா? மன்னிச்சிருக்கிறியா? நீ உன் பிள்ளைகளை மன்னிச்சிருக்கிறியா? உனக்கு அடுத்திருப்பவர் மன்னிச்சிருக்கிறியா? இல்லையே. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையில் அடங்கி இருக்கிறது எல்லாமே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பணிந்திருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆமென். வாசிக்கலாம் முதல் 5 வசனங்களை யாராவது ஒருவர். 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் வேகமாய். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு. ஆமென். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள். ஏனெனில் கடவுளிடம் இருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார். ஆகையால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர். அவ்வாறு எதிர்ப்பவர்கள் தங்கள் மீது தண்டனை தீர்ப்பை தாங்களே வருவித்துக் கொள்கிறார்கள். நற்செயல் செய்வோர் ஆள்வோருக்கு அஞ்ச வேண்டியதில்லை, தீச்செயல் செய்வோரே அஞ்ச வேண்டும். அதிகாரிகளுக்கு அஞ்சாமல் நீங்கள் வாழ விரும்பினால் நன்மை செய்யுங்கள். அப்பொழுது அவர்களிடம் இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும்.
அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்கென்றே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தொண்டர்கள். ஆனால் தீமை செய்தால் நீங்கள் அஞ்ச வேண்டியதிருக்கும். ஆகையால் கையில் தண்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது, அது வீணாக அவர்களிடம் கொடுக்கப்படவில்லை. தீமை செய்வோர் மீது கடவுளின் தண்டனையை நிறைவேற்ற அவரே ஏற்படுத்திய தொண்டர்கள் அவர்கள். ஆகவே கடவுளின் சினத்தின் பொருட்டு மட்டுமல்ல, மனச்சான்றின் பொருட்டும் நீங்கள் பணிந்திருத்தல் வேண்டும். ஆமென், ஆமென். கடவுளின் சினத்தின் பொருட்டு மட்டுமல்ல, மனசான்றின் பொருட்டும் நீங்கள் பணிந்து. எல்லாருக்கும் பணிவு, எல்லாருக்கும், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், எல்லாருக்கும் அந்த பணிவு. வரி செலுத்துவதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுது. இதற்காகவே நீங்கள் வரி செலுத்தி, வேறு யாராவது வாசிக்கலாம் 6 முதல் 6-7 வசனங்களை. ஆமென். இதற்காகவே நீங்கள் வரி செலுத்துகிறீர்கள். அவர்கள் தங்கள் பணியை ஆற்றும் போது கடவுளுக்கே ஊழியம் செய்கிறார்கள். ஆகையால் அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். தலைவரி செலுத்த வேண்டியோருக்கு தலைவரியையும், சுங்கவரி செலுத்த வேண்டியோருக்கு சுங்கவரியையும் செலுத்துங்கள். அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சுங்கள், மதிக்க வேண்டியவர்களை மதியுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். என்ன அழகா வேதம் கற்பிக்கிறது பாருங்க. வரி செலுத்துவது கட்டளை, அன்பு. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றார்கள். அதிகாரிகளை ஆண்ட ஒவ்வொரு சமயத்திலும் எந்தெந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருடைய பிளானில் தான் அது நடக்குது. இல்லையா? நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க வந்துட்டா அது நடக்குமா, அவங்க வந்துட்டா இது நடக்குமா, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த தலைவனை எப்போ கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் அதன் காலத்தில் சரியான தலைவர்களை கொடுத்து வருகிறார். ஆமென். யார் யார் மேலேயும் அவங்க இவனு குற்றம் சொல்ல அவசியமே இல்லை. இது கடவுளுடைய திட்டம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொடுத்தாதான் இது உருப்படியா போகும். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட என் மக்கள் அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லை. தீயோர் சாக வேண்டும் என்றோ, மக்கள் அழிந்து போக வேண்டும் என்றோ அவருக்கு விருப்பமில்லை. காராக ஏற்ற காலத்தில் நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நீதியின் தேவன், இரக்கத்தின் தேவன். அதனால தான் இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்தில் பிரச்சனை வருது, அங்கே வருது, இங்கே வருது. உறக்கத்தினின்று விழித்திடும் நேரம் ஏற்கனவே வந்து விட்டது. யோனாவை போல தூங்காதே. யோனா என்ன பண்ணாரு? ஜான் கிறிஸ்தோ, கெவின், சொல்லுங்க, யோனா என்ன பண்ணார்?
ஆமென். அப்ப கடவுள் என்ன செஞ்சாரு? அவர்கள் மேல் வரப்போகிற தண்டனையை மாற்றி விட்டார். மீட் போட்டுக்கோங்க. கரங்களை தட்டி நேரம் தட்டிக்க வேண்டாமா? எல்லாம் தட்டுங்க. ஒரு கையில நல்லா தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு சக்தி. எல்லாரும் தட்டுங்க, மனசார தட்டுங்க. நல்லா தட்டிட்டே இருங்க, இன்னும் தட்டிட்டே இருங்க. நல்லா தட்டுங்க, இன்னும் உற்சாகமாக தட்டுங்க. சில பேருக்கெல்லாம் கை முழுகிருக்கு, காட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கொச்சு பையன் சிறுவன் சாமுவேலை போல 6 வயசு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இயேசுவை போல 12 வயதில் தொழுகை கூடத்தில் ஞானிகளுக்கும் மேதைகளுக்கும் கேள்விகள் கேட்டு அங்கே விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அதுபோல் இந்த சிறுவன் ஆண்டோடைய அந்த யோனா அப்படியே எவ்வளோ ரத்தன சுருக்கமாக அந்த பாயிண்ட் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தின பாருங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளால கூட சொல்ல முடியாது. இதுதாங்க ஆண்டவர் இறுதி காலம் நெருங்கி விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இறையாட்சி என்பது என்ன என்று சொன்னால் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆமென். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடன். தட்ஸ் ஆல். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திரு சட்டத்தை நிறைவேற்றுபவர் அவர். அவ்வளவுதான். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா நேர்மையா இருக்க ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இந்த அருமையான இந்த 45 நிமிடத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக கொண்டு போனார். அவருடைய சமூகத்தில் உண்மையும் நேர்மையுமாய் ஆண்டவருக்கு பணிந்து கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் அவருக்கு கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பார். ஆமென். ஒரு நாளும் ஆண்டவர் தருகிற வார்த்தை வசனங்களை தியானிக்கும் பொழுது நன்றி ஜபம், இறுதி ஜபம் ஜனட்டம்மா. ஆமென். சர்வத்தையும் படைத்த என் தேவனே, கொடான கொடி நன்றி. சப்தமாய் போன கையில வச்சுட்டு சொல்லுங்க. இந்த மாலை வேளையில் எங்களுக்கு இந்த
இறைவாக்கி கிடைப்பதற்கு இந்த மன்னாவை கொடுத்ததுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பில்லாத உலகம் ஒன்றுமே ஆண்டவரே. ஆண்டவரே, அன்புதான் நீர் தான் அன்பு ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது ஆண்டவரே. அன்பில்லாமல் எதை செய்தாலும் அதற்கு அர்த்தமே கிடையாது ஆண்டவரே. அன்பே கடவுள், அன்பே கடவுள் என்று எல்லா மதத்தினரும் சொல்கிறார்கள் ஆண்டவரே. அது உண்மை ஆண்டவரே. அன்பில்லாமல் உலகில் எதுவுமே கிடையாது ஆண்டவரே. கடவுளே, அன்பினாலும் உலகத்தையே கையாளலாம் ஆண்டவரே. அன்பில்லாதவர்கள் எதையுமே கையாள முடியாது. அன்பினால் கையளவில் உலகத்தையே அடக்கிக் கொள்ளலாம் என்பது ஒரு பழமொழி இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, அன்பில்லாத இடத்தில் பாசமும் இருக்காது, எதுவுமே இருக்காது ஆண்டவரே. உலகமே தன் கையில் இருந்தாலும் அன்பில்லாத ஒரு இடத்தில் எதுவும் கிடையாது. இறைவாக்கு உரைக்கலாம், அன்பில்லாதவர்கிட்ட அந்த இறைவாக்கு பிரயோஜனமே கிடையாது. அவர்களுக்கு அந்நிய பாஷை பேசலாம், எது வேணாலும் செய்யலாம் ஆண்டவரே. அன்பில்லாமல் அங்க எதுவுமே செல்லுபடியாகாத தகப்பனே, அன்பினால் உலகத்தை ஆள முடியும் ஆண்டவரே. அன்பினால் இருந்தாலும் கடவுளையே நாங்கள் கையில் வைத்துக் கொண்டு இருப்பதாக நினைத்துக் கொள்ளலாம் ஆண்டவரே. அன்பு இருக்கும்போது அந்த இடத்தில் திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, அழிவு இருக்காது, தீமை இருக்காது, எதுவுமே இருக்காது ஆண்டவரே. புரணி இருக்காது, எதுவுமே இருக்காது ஆண்டவரே. அன்பு இருக்கிற இடத்தில் ஏற்ற தாழ்வு எதுவுமே இருக்காது ஆண்டவரே. நீ ஏழை பணக்காரன் என்று இருக்காது, ஜாதி மத வேற்றுமைகள் இருக்காது ஆண்டவரே. அன்பு இருந்தால் அவர்கள் ஒரே ரத்தம் ஒரே உயிருமாக இருப்போம் ஆண்டவரே. அதை நீர் எங்களுக்கு எடுத்து கூறியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, வணக்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மத்தை இழப்பானாயில் அது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஆத்மத்தை எவ்வாறு இழக்க முடியும்? அன்பில்லாத ஒரு இடத்தில் எதுவுமே கிடையாது. அன்பை மட்டும்தான் நாம் செய்ய முடியும். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் தாயையும் தந்தையையும் சகோதரி இருப்பவர்கள் பொய்யர்கள் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறது. அது உண்மை ஆண்டவரே. பொய்யர் ஆண்டவரே. அன்பு உதட்டளவு இருக்கக்கூடாது ஆண்டவரே, உள்ளத்தளவு இருக்கணும் என்பதுதான் நீர் எங்களுக்கு போதிக்கிறீர் ஆண்டவர். அந்த அன்பினால் உலகத்தையே ஆள முடியும். கடவுளையே நம்ம கையிட்டு எட்டும் அளவுக்கு கையை பிடித்துக் கொள்ளலாம் ஆண்டவரே. அன்பில்லாதவர்களிடத்தில் நீர் கிட்டையே வரமாட்டீர் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அன்பு செலுத்துவதாக கூறிக்கொண்டு நாம் யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவர். அன்பிற்கு இணை ஏதுமே கிடையாது ஆண்டவரே. அதை நீங்கள் எடுத்து கூறி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. வேத வசனம் அருமையாக சொல்லுகிறது ஆண்டவரே. அன்பு இழிவு தராத ஆண்டவரே, தன்னலத்தை நாடாத ஆண்டவரே, யாருக்கும் எரிச்சல் கொடுக்காத ஆண்டவரே, தீங்கு செய்ய நினைக்காத ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உன் அன்பால் நிறையணுமே நான் அயலாரை நேசிக்கணுமே. அன்பின் ஊற்றே இயேசு தெய்வமே, அயலாரை நேசிக்கணுமே. உம் அன்பால் நிறையணுமே நான் அயலாரை நேசிக்கணுமே. அன்பின் ஊற்றே இயேசு தெய்வமே, அயலாரை நேசிக்கணுமே. தவறிய உள்ளத்தை நேர்வழிக்கு மாற்ற முயன்றேன். நேர்வழிக்கு வந்தவரை தவறாமல் இருக்க கண்டேன். கலங்கிடும் உள்ளத்தை திடப்படுத்தினேன். என்னை ஏற்பார்கள் என்று நினைத்தேன். நான் ஏமாந்து போய் நின்றேன். தவறிய உள்ளத்தை நேர்வழிக்கு மாற்ற முயன்றேன். நேர்வழிக்கு வந்தவரை தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். கலங்கிடும் உள்ளத்தை திடப்படுத்தினேன். என்னை ஏற்பார்கள் என்று நினைத்தேன். நான் ஏமாந்து போய் நின்றேன். பிறர் வார்த்தையால் எந்த உள்ளம் கொண்ட காயத்தை பாரும் ஆண்டவரே. உம் வார்த்தையால் எந்த காயம் கொண்ட உள்ளத்தை பாரும். நன்மை செய்வதில் நான் தளராமலே இருந்திடவே வரம் கேட்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நம்பியே வாழ்கிறேன் அப்பா. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை.
உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே நானும் அலைகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. ஆமாண்டவரே, இந்த மாலை பொழுதினிலே நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கட்டளை அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறேன். அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு கிடைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்லி, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். உம்மை மறந்து வாழ்ந்தவன், உம்மை மறுதளித்தவன், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர் ஆண்டவரே. நீங்க இல்லாம இந்த உலகம் இயங்காது. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது ஆண்டவரே. உதவாத எண்ணில் உறவானீர், நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத எண்ணில் உறவானீர், நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா எங்களை நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லி. அன்பே கடவுள். அன்பை குறித்து இந்த நாளிலே ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வாசித்து தியானித்து மறைவுண்மைகளை அறிந்து அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. இந்த கூகுள் மீட்டை ஓப்பன் பண்ணுவதற்கு காலையிலும் மாலையிலும் சிறப்பாக பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்தை தவறாமல் செய்ய அவர்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு பிள்ளைகள் முன்வர வேண்டும் ஆண்டவரே. அது நீர் முன்குறித்து வைப்பீரப்பா. அது உமக்கு தெரியும். இம்மட்டும் உதவின தேவன் நீர் எங்களை உம்முடைய திருக்கரத்தால் தாங்கி காலையிலும் மாலையிலும் இந்த பிள்ளைகள் வழியாக, இந்த சிறு குழந்தைகள் வழியாக எங்களை தாங்கி நடத்துகிறீர் ஆண்டவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நன்றி சொல்ல முயல்வேனே, ஆனால் இறுதி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கணும். உலகம் முடிவு வரை நான் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆண்டவரே என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த விதமான நோய் நோக்காடு
இல்லாதபடி, எங்களுக்குள்ளே வெறுப்பு வைராக்கியம் இல்லாதபடி, கோபம், முன்கோபம், அசட்டை, வெறுப்பு, வைராக்கியம், பழிவாங்குதல் எல்லாம் நாங்கள் விட்டுட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக, ஒருவரோடு ஒருவர் அன்பு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், அதுபோல் இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தியை, தேவ செய்தியை கேட்கப் போகின்ற குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானார் இதை உலகம் எத்திசையில் உள்ள மக்கள் காணும்படி நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல விதை நிலத்தில் விழுந்ததை போல 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலனை தரும் என்று சொன்னது போல இதோ இந்த யூடியூப் சேனலை நீர் வளர்ச்சி அடைய கொண்டு வருகிறீர் சுவாமி. அநேகர் பார்க்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அநேக வியூஸ் கூடிக்கொண்டே போகிறதப்பா. உமக்கு சித்தமானால் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு அதை நீர் வளர செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களுடைய பணியை செய்தோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துகிறீர் ஆண்டவரே. நீரே இன்னும் இம்மட்டும் உதவின தேவன், இனிமேலும் எங்களை உதவி செய்து ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும், இல்லங்களையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும், வந்திருப்பவர்களையும், வர முடியாதவர்களையும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும், கேட்க முடியாதவர்களையும், யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே நீ வாழ்க.